Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு நியூ சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் லைக் சிஸ்டம் டிசைன் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். மோரோவர் லைக் இந்த சீரீஸில் வந்துட்டு எல்லாமே 5 minutes 6 minutes அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லன்னு எடுத்துக்கிட்டால் லைக் எக்கச்சக்கமான கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே தெரிஞ்சால் தான் வந்துட்டு நம்மளால் சிஸ்டம் டிசைனிங் பண்ணி ஒரு 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 சாஃப்ட்வேரை ஒரு ஸ்கேலபிள் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மோரோவர் இந்த வீடியோ சீரீஸில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஐபேடில் ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஏதாவது தேவைப்பட்டால் எடுத்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மோரோவர் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணணும்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னா அப்படின்ற ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன? கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஓவரால் நீங்கள் வெப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா வெப் அப்ளிகேஷன்ஸும் இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்த கோர் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கூகுள், ஃபேஸ்புக் ஆர் எனி வெப் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஈவன் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக் வந்துட்டு இருக்குது, எஃபி. ஸோ ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் பேசிக்காக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் வந்துட்டு கிளைண்ட்டை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்கோட மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலி கிளைண்ட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் ஆகட்டும், ஆப் ஆகட்டும், வெப் ஆப் ஆகட்டும். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி நீங்கள் கிளைண்ட் சைடை தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ த பேக் எண்ட் உங்களோட யூசர் டேட்டா, உங்களோட போஸ்ட், உங்களோட இமேஜஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற எல்லாமே சம்வேர் ஸ்டோர் ஆகிருக்குல்ல. சம்வேர் நீங்கள் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க உங்களோட கிளைண்ட் சைடில் இருந்து. ஓகேவா? ஸோ அதுதான் சர்வர். ஃபேஸ்புக்கு ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஸோ அது எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? மைக்ரோ சர்வீஸாக இருக்கலாம், மோனோலித்தாக இருக்கலாம், ஒரு பேக் எண்ட் சர்வர் இருக்கும். ஓகேங்களா? சர்வர் இருக்கும். ஓகேங்களா? இங்கிருந்து அந்த பேக் எண்டில் இருக்கிற ஏபிஐஸ் மூலியமாக தான் ஏதாவது ஒரு ஏபிஎஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏபிஐ வச்சுருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஏபிஐ வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ரௌசர்லேயே நெட்ஒர்க்கில் பார்க்கலாம். பட் ஸ்டில் நான் டயக்ராம் வைஸ் சொல்கிறேன். இந்த ஏபிஐஸ் மூலிமா நம்ம டேட்டாவை நம்மளோட சர்வருக்கு, அதாவது பேக் எண்டுக்கு பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளைண்ட்டிலிருந்து சர்வருக்கு வந்துட்டு டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் வந்துட்டு பேக் எண்ட், அதாவது ஏதாவது ஒரு டேட்டா பேஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம். இதுதான் ப்ராசஸ் இல்லையா கைஸ்? இங்கே தான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? சிம்பிள் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வரையணும்னா ப்ரௌசர், அதாவது கிளைண்ட் ஆல்சோ எனி கிளைண்ட், நான் ப்ரௌசர்னு போடுறேன். ஓகேங்களா? ப்ரௌசர் ரொம்ப ஈஸியாக வரையலாம் கைஸ். சர்வர், கிளைண்ட் சர்வர். ப்ரௌசர் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கும், சர்வர் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ஓவரால் கோர் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஃபேஸ்புக்கில் இருந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கும், சர்வர் ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பாண்டை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனில் வேறு ஸ்டேட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஏபிஐ இருக்குது. உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணுவீங்க, சர்வருக்கு வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க, ரிக்வெஸ்ட் போகும். சர்வர் வந்துட்டு அதை பார்த்துட்டு 1 2 சொல்ல முடியும், ஓகே ஆர் வந்துட்டு நாட் ஓகே. ஓகேன்னா ஓகே யூஆர் லாக்டின் ரெஸ்பாண்ட் பண்ணும். லாக்டின்னாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜுக்கு நம்ம போயிடுவோம், ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜுக்கு போயிடுவோம், போஸ்ட் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். எனிவே இதே தான் கூகுளுக்கும் வரும், இன்ஸ்டாகிராமுக்கு வரும், சேம் திங் ரைட்? சேமே இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவோம். ரிஜெக்ட் பண்ணுறது மூலிமா அகெயின் யூ ஆர் நாட் லாக்டின், ஸோ யுவர் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட், அந்த மாதிரி எரர் மெசேஜ் ஏதாவது சொல்லுவோம்.
ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். இப்போ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் கூகுள் போயிட்டு, ஸோ நான் கூகுள் போயிருக்கேன். இங்கே போயிட்டு நான் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், ரோஹித் சர்மா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் டேப் போயிடுறேன். சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நிறைய ரிக்வெஸ்ட் இங்கே போகுது பாருங்கள். இது எல்லாமே கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்குது கைஸ். எவ்வளோ ரிக்வெஸ்ட் போகுது பாருங்கள். இதில் நான் வந்துட்டு பேசிக்காக ரோஹித் சர்மாவை சர்ச் பண்ண query எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சர்ச் பண்ண query, ரோஹித் சர்மான்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ், என்ன ப்ரோட்டோகால் எல்லாமே வருது. கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரிக்வெஸ்ட் போகுது, ரோஹித் சர்மான்னு ரிக்வெஸ்ட் போகுது. பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்டில் நிறைய அட்ரஸ் போகும், ரிக்வெஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு தேவையான சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது. பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம்வேர் இருக்கும் இந்த டேட்டா எல்லாமே. ஸோ இப்படி தாங்க கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு வெப்லேயே ஆகட்டும், மொபைல் அப்ளிகேஷன்லேயே ஆகட்டும், ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை டச் பண்ணியிருக்கும். பிகாஸ் கிளைண்ட் இஸ் தேர், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சர்வர் ஒரு இடத்துல இருக்குது, அங்கே ரிக்வெஸ்ட் போகும், ரெஸ்பான்ஸ் வரும். இந்த வீடியோவில் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஐபி அட்ரஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். See you in the next video guys. Bye.